வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சந்தங்கள் நீயா நாள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 3 நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறக்கப்பட்ட போது துண்டு இடுப்பில் கட்டினபடி அவன் வெளிப்பட்டான். அந்த ஜெயன் தாடிக்காரன் பிரகாஷை முதலில் அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. உற்று பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததே தவிர அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. பிரகாஷை அவன் பிரபாவின் கல்யாண ஆல்பத்தில் தான் பார்த்திருக்கிறான். ஆனால் தற்போதுதான் தாடியுடனும் விக்குடனும் இருக்கிறானே, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாரா இருந்தாலும் சரி, உள்ளே அனுமதிப்பதா இல்லை வேண்டாமா என்கிற யோசனையில் சற்று நின்றிருந்தான். பிரகாஷின் கண்கள் அங்கிருந்தபடியே அறையை வட்டமிட்டன. டேபிளில் ரசீது புத்தகங்கள் அடுக்கி கிடந்தன. கொடி கயிற்றில் அழுக்கு துணிகள். பிரம்மச்சாரியின் அறை என்பதற்கு அடையாளமாய் அறை முழுக்க குப்பை. ஷெல்ஃபில் ப்ரீஃப் கேஸ் ஒன்றிருந்தது. அதன் அருகில் அவனது படம். அது சின்ன வயதில் எடுத்ததாய் இருக்க வேண்டும். அவனுக்கு அருகில் நிற்பது யார்? பிரபாவா? அவள் பாவாடை பிளவுஸில் இருந்தாள். அந்த முகமும் கண்களும் மட்டும் காட்டி கொடுத்தன. சின்ன வயசில் இருந்தே அத்தனை அந்யோன்யம் போலும். அப்புறம் எதற்காக என்னை காதலிக்க வேண்டும், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும்? ஜெயனின் தயக்கத்தில் பயம் இருந்தது. ஒரு நிமிஷம் சார், ட்ரெஸ் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று கதவை மூடி தாழ் போட்டான். சாக போகிறவனுக்கு எதற்காக ட்ரெஸ்? சரி, கடைசி ஆசையாய் நன்றாய் ட்ரெஸ் பண்ணி கொண்டு வரட்டும். காத்திருந்தான். யாரும் வந்துவிடப் போகிறார்கள். சீக்கிரம் காரியத்தை முடித்து கொண்டு போய்விட வேண்டும். பால்கனி வழியே ரோட்டின் இரைச்சல் கேட்டது. மணி பார்த்தான். கடிகாரம் நின்றிருந்தது. இன்னுமா ட்ரெஸ் பண்ணுகிறான்? கதவையே பார்த்து கொண்டிருக்க பொறுமை இல்லாமல் லாட்ஜின் முகப்பை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அங்கே ஆட்டோ ஒன்று வந்து நிற்க அதில் இருந்து ராஜரத்தினம் இறங்கிக் கொண்டிருந்தார். இவர் எதற்காக இங்கே வருகிறார்? ராஜரத்தினம் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே நுழைய அவனுக்கு டென்ஷன் ஆயிற்று. கதவை தட்டப்போக அது திறந்ததுதான் தாமதம். ஜெயன் பேண்ட் ஷர்ட்டுடன் உள்ள வாங்க சார் என்று சொல்லி முடிக்கும் முன்பு அவனது வயிற்றில் கத்தியை செருகிவிட்டு அவன் அம்மா என வயிற்றை பிடித்து கொண்டு சரிவதை கூட பார்க்க திராணி இல்லாமல் பிரகாஷ் திரும்பி ஓட ஆரம்பித்தான். வராண்டாவை கடந்து மாடிப்படி இறங்கும் போது அவன் பயந்தது போலவே அவர் ஏறி வந்து கொண்டிருந்தார். ஒரு நொடி அவரை கண்டு தயங்கி எங்கே தன்னை அடையாளம் கண்டு கொள்ளப் போகிறாரோ என ஒதுங்கிக் கொண்டு இறங்கினான். மளமளவென இறங்கி தெருவில் பாய்ந்து ஏ ஆட்டோ என கைதட்டி அழைத்து பாய்ந்து வந்து நின்ற ஆட்டோவில் தாவினதும் தான் அவனுக்கு மூச்சே வந்தது. துரோகி ஒழிந்தான். இனி நான் நிம்மதியாய் தூங்கலாம், சவுதி போகலாம். அதே சமயம் தன் எதிரில் ஒதுங்கி போன நபரை ராஜரத்தினத்திற்கு மறக்க முடியவில்லை. அவன் யார்? எங்கேயோ பார்த்த சாயல் தெரிகிறதே. எங்கே பார்த்திருப்பேன்? எதற்காக என்னை கண்டதும் அவன் அதிர வேண்டும்? யோசனையுடன் வெராண்டாவில் நடக்க ஆரம்பித்தார். சட்டை பையில் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்து கையில் வைத்து கொண்டார். ஜெயன் இதை பார்த்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவான். கடைசி அறையை நெருங்கும் முன்பே ஐயோ அம்மா அப்பா என்கிற முணுமுணுப்பு கேட்க அவருக்கு பதற்றம் ஆயிற்று. யாரது? ஜெயனின் குரல் மாதிரி இருக்கிறதே, அவனுக்கு என்ன ஆயிற்று என்று ஓடி எட்டி பார்த்தார். உள்ளே வயிற்றை பிடித்து கொண்டு ரத்தம் சிந்தி தத்தளித்து கொண்டிருப்பவனை கண்டதும் அவருக்கு உதறல் எடுத்தது. ஜெயா என்று அலறிக்கொண்டு அவனை குனிந்து தூக்கினார். என்னப்பா ஆச்சு? எவனோ தெரியல, என்ன குத்திட்டு என்ற தடுமாறி தடுமாறி பேசியவன் பொங்கி வழியும் ரத்தத்தை கண்டதும் மயங்கி போனான். ஐயோ, எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தாயோ, எதற்காக ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தாயோ, அது நடந்து விட்டதே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? இவனுக்கு விதித்தது இவ்வளவுதானா? எப்படியாவது இவனை காப்பாற்றியாக வேண்டுமே. ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்தது. வெளியே இருட்டு. தெருவில் விளக்குகள் இல்லை. ஏதோ ஒரு வேகத்தில் கத்தியை வீசிவிட்டானே தவிர பிரகாஷால் அதை சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரியத்தை முடிக்கிற வரை இருந்த ஆவேசம் இப்போது இல்லை, உறுத்த ஆரம்பித்தது. நான் அவசரப்பட்டு விட்டேனா? அந்த ஜெயன் யாரோ? எதற்காக பிரபாவை தேடி வந்தானோ? அவளிடமும் ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கலாம். அக்காவின் பேச்சு என் சிந்தையை சிதறடித்து விட்டது, கண்களை மறைத்து விட்டது. போனதெல்லாம் போகட்டும், இனி அது பற்றி சிந்தித்து பிரயோஜனமில்லை.
அவற்றை மறந்துவிடு. இனி டிராவல் ஏஜென்சிக்கு போய் டிக்கெட் வாங்க வேண்டும். வந்த வேலை முடிந்து விட்டது. 2 நாளில் திரும்பிவிட வேண்டும். ராஜரத்தினம் என்னை அடையாளம் கண்டிருப்பாரோ? இருக்காது, இருக்கவும் கூடாது. இத்தனை கச்சிதமாய் தாடியும் விக்கும் பொருத்தி இருக்கிறேனே, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தாடி வியர்த்து தோலை அரிக்கிற மாதிரி இருக்கவே, இனியும் இந்த வேஷம் தேவைதானா? ஆட்டோவுக்குள் இருட்டு நிலவு இருக்க டிரைவர் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கழற்றினான். விக்கையும் விலக்கி முடியை சரி பண்ணி கொண்டு ரோடோரம் தேங்கி கிடந்த சாக்கடையில் அவற்றை விட்டெறிந்தான். அவனுக்கு அப்போது சுதந்திர காற்று தேவைப்பட்டது. சட்டை பட்டன்களை விலக்கி கொண்டு உல்லாசமாய் அமர்ந்திருந்தான். இப்போது மனது லேசான மாதிரி இருந்தது. அந்த உணர்வு ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. வெட்டும் குத்துமாய் வளர்ந்திருந்தால் பிரச்சனை இல்லை. சின்ன வயசில் இருந்தே நேர்மை, நியாயம், அகிம்சை என வளர்க்கப்பட்டு, போதிக்கப்பட்டு, கடைபிடிக்கப்பட்டு, இப்போது அவஸ்தை. அப்படிப்பட்டவன் எப்படி இந்த காரியத்திற்கு துணிந்தேன்? எல்லாம் ஒரு நிமிட ஆவேசம். ஆவேசம் கண்ணை மறைக்கிறது, புத்தியை சிதறடிக்கிறது. அதில் எல்லா அகிம்சையும் அழிந்து போகிறது. கொலை என்பது சாதாரண விஷயமா? அந்த இரத்தமும் ஜெயனின் அலறலும் இன்னமும் மண்டையில் ஓலமிட்டு கொண்டிருந்தன. அதில் இருந்து மீள வேண்டி பிரபாவை வலுக்கட்டாயமாய் வரவழைக்க முயன்றான். ஊரில் இருந்து வந்ததில் இருந்து அவளை தொடக்கூட இல்லை. அவளது வனப்பும் வாளிப்பும் இரத்தத்தை ஜிவ்வென சூடாக்கிற்று. அவளை அலுப்பு தீர அனுபவிக்க வேண்டும். டிராவல் ஏஜென்சியில் அத்தனை கூட்டம் இருக்கவில்லை. கம்ப்யூட்டரை நிறுத்தி கடையை மூட போனவர்களிடம் கெஞ்சி தான் ரிட்டன் டிக்கெட் எடுத்து வந்திருந்த ஏர்வேஸில் டிக்கெட் கேட்க 3 நாள் கழித்துத்தான் சீட் இருக்கிறது என்றனர். அது போதுமா? போதும் என்று கன்ஃபார்ம் பண்ணி வாங்கி கொண்டான். திரும்பவும் பிரபாவின் கிளுகிழப்பு. அவள் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். என்னதான் அவளின் நடத்தையில் சந்தேகம் கொண்டிருந்தாலும் ஜெயனை கொன்ற பின் அதெல்லாம் ஓடி போயிருந்தது. 3 நாட்கள் மாபெரும் உற்சவம். இனி பிரபா எனக்காக காத்து கொண்டிருப்பாள். எனக்காக மட்டும். வழியில் பூ வாங்கி கொண்டான். பூவுடன் வரும் பிரகாஷை கண்டதும் பிரபாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. காத்து காத்து முகம் சோம்பி போயிருந்தவளுக்கு அப்போதுதான் புத்துணர்ச்சி கிடைத்திருந்தது. எங்க போனீங்க என்று அவனது மார்பில் சரிந்து கொண்டு சிணுங்கினாள். வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. சொல்லிட்டு போகக்கூடாதா? உங்களுக்காக எவ்வளோ நேரமா நான் என்று அவனது மார்பில் குத்தினாள். என்னங்க இது, முடியல, பிசு பிசுன்னு ரத்தமாட்டம் என்ற விரலில் தோய்த்து காட்டினாள். பிரகாஷிற்கு வியர்த்து போயிற்று. பிரபா, என்னங்க இது ரத்தம் என்று கேட்டதும் தான் பிரகாஷிற்கே அது தெரிந்தது. ரத்தம் எப்படி என் மார்பில்? ஒருவேளை ஜெயனை குத்திய போது தெரித்திருக்குமோ? இது அவனுடைய ரத்தம்தான் என்றால் இன்னும் எங்கெல்லாம் தெரித்திருக்கிறதோ? முதலில் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தியாக வேண்டும். உடைகளில் ரத்தம் இருப்பது ஆபத்து. பிரகாஷ், நான் கேட்டது காதில் விழலையா? என்ன கேட்ட? ட்ரெஸ் மாற்றினான். ரத்தம்? ஓ அதுவா? வந்து நெஞ்சில சூட்டு கொப்பளம் ஒன்று இருந்ததா? அது பழுத்து போய் வலிச்சுக்கிட்டே இருந்தது. நான் தான் அதை நசுக்கி. கொப்பளமா? எங்க காட்டுங்க. காணமே. அதான் நான் நசுக்கி விட்டுட்டேனே. இப்ப எப்படி தெரியும்? அழுத்தாத, வலிக்கிறது. பிரபா அவன் கொண்டு வந்த மல்லிகை பூவை அப்போதுதான் கவனித்து அவனுக்கு முதுகை காட்டி நின்று என்றாள். அவன் அதை கவனிக்காமல் பேண்டில் இருந்து லுங்கிக்கு மாறினான். என்ன? சவுதி போன பின்னாடி எல்லாமே மறந்து போச்சா? பூ குளிச்சுட்டு வந்துடுறனே, ஒரே கசகசப்பு, அலுப்பு வேற என்ற தன் சட்டை துணிகளை அள்ளி கொண்டு பாத்ரூமிற்குள் புக முனைய பிரகாஷ் என்ற பின்னாலேயே வந்தாள். அவன் அதை கேட்காதது போல கதவை மூடிக்கொள்ள விடாமல் தட்டினாள். என்ன பிரபா என்று சலிப்புடன் திறந்து தலையை மட்டும் நீட்டினான். என்ன வழக்கமெல்லாம் மாறுது? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எதை மறந்தேனாம்? துணிமணிகளை உங்களை யார் துவைக்க சொன்னதாம்? அப்புறம் பெண்டாட்டின்னு ஒருத்தி நான் எதுக்கு இருக்கிறானாம்? அது வந்து அங்க துவைச்ச பழக்கம். கொடுங்க இப்படி. பரவாயில்ல பிரபா, இப்ப நீ இருக்கிறன்னு சொகுசை அனுபவித்து விட்டால் அப்புறம் அங்க போனா உடம்பு வளையாது சொல்லிக்கொண்டே அவசரமாக துணிகளை நனைத்து சோப்பு போட ஆரம்பித்தான். சரி, இது போகட்டும். முதுகு முதுகு திரும்புங்க, நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், சொன்ன கேள். நீ குளிச்சு ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய். எல்லாம் நனைந்து விடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தோ வந்து விடுகிறேன் என்றவாறு அவளுக்கு பதில் பேச அவகாசம் கொடுக்காமல் கதவை மூடி தாழ் போட்டான். கணவனின் போக்கு அவளுக்கு புதிராகவே இருந்தது. இவரிடம் என்னவோ கோளாறு இருக்கிறது. பிரகாஷ் நார்மலாக இல்லை.
எதையோ என்னிடமிருந்து மறைக்கிறார். நான் அடுப்படியில் பிஸியாக இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, குளிக்கும் போதும் சரி, கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போய் விடுவார். அம்மா பார்க்கிறார்கள் என்று சொன்னால் கூட கேட்பதில்லை. அப்படிப்பட்டவர் இப்போது ஏன் ஓடி ஓடி பதுங்குகிறார்? வரட்டும். தன் கண் எதிரிலேயே ரத்தம் சிந்தி துவண்டு போகும் மகனை பார்த்ததும் ராஜரத்தினம் அப்படியே நிலை குலைந்து போனார். என்ன செய்வது, எப்படி அவனை பிழைக்க வைப்பது என்று புரியாமல், கடவுளே கடவுளே, என்ன கொடுமை இது என்று புலம்பினார். பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு ஜெயனை அப்படியே தூக்க முயன்றார். முடியவில்லை. இவனை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்தாக வேண்டும். நல்ல வேளை மூச்சு இருக்கிறது, உடலில் சூடும் இருக்கிறது. நான் தனியாக எப்படி? கீழே போய் ஆட்களை அழைத்து வருவோம் என்று இறங்கினார். ரிசப்ஷனில் அமர்ந்திருந்தவர்களிடம், ஐயா கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க என்று அலறினார். என்ன சார்? என் மகனை எவனோ கத்தியால குத்திட்டானா? எங்க எங்க என்று ரிசப்ஷன் நபர் ஓடி வந்தார். அவரை தொடர்ந்து ரூம் பாய்களும் பாய்ந்தனர். அறைக்குள் கிடந்த ஜெயனை பார்த்ததும், இவனா என்று முகம் வெளிரினர். இவனது போக்கே சரியில்லை. கண்ட நேரத்தில் வருவதும் கண்ட நேரத்தில் போவதும். ஐயா ஒரு கை போடுங்க, ஹோட்டல்ல வேன் ஏதும் இருக்கா? எதுக்கு? ஆஸ்பத்திரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போலீஸ் வந்துடட்டும். போலீஸா? போலீஸுக்கு ஏன் போகணும்? கத்தி, ரத்தம், கொலை முயற்சி, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் கம்பி எண்ணுவதாம்? லாட்ஜில் கொலை நடந்திருக்கு, அப்போதே ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? தம்பி அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளுங்க. என் மகனுக்கு எதுவும் ஆகாது. நான் அதுக்கு முன்னாடி காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு போலீஸ்க்கு சொல்ல வேணாம். அவங்க வந்து கேள்வி கேட்டு விசாரிச்சு அதன் பிறகு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய். தம்பி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. புரியாம பேசாதீங்க சார், நாங்க ரூல்ஸை மீற முடியாது. நாளைக்கு போலீஸ் இல்லைன்னாலும் முதலாளிக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்க உங்க முதலாளி? சொல்லுங்க, அவரோட காலை பிடிச்சாவது நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன். ராஜரத்தினம் தனது வயது, வசதி இவற்றை மறந்து அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க, அதற்குள் தகவல் அறிந்து முதலாளியே அங்கு வந்தார். அவர் பெர்ஃப்யூம் வாசமும் தங்க கலர் மாற்றுமாய் கனைத்து மேனேஜரிடம் விபரம் விசாரித்து யோசிக்கிற மாதிரி பாவனை பண்ண ராஜரத்தினத்தின் பதட்டம் அதிகமாயிற்று. சார், என் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார். கொண்டு போக அனுமதியுங்கள். இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம். கவலைப்படாதீங்க, எதுவும் நடக்காது. உங்களோட அன்பும் மகன் மேல் வச்சிருக்கிற பாசமும் புரியுது. பசங்களா, பார்த்துட்டு நிற்கிறீங்களே, துணி சுத்தி வண்டியில ஏத்துங்க. ரொம்ப நன்றி சார். இருங்க, இந்த சமயத்துல நன்றி மட்டும் சொன்னா பத்தாது. அப்புறம் கொலை முயற்சிங்கிறதால நாளைக்கு எந்த சிக்கலும் எங்களுக்கு வந்துடக்கூடாது பாருங்க. இப்ப போலீஸை அழைச்சா அது உங்களுக்கும் இடைஞ்சல், லாட்ஜுக்கும் கெட்ட பெயர். அதனால இந்த சம்பவமே இங்க நடக்கல. உங்க பையன் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது எவனோ குத்திட்டு ஓடிட்டான்னு எழுதி கையெழுத்து போட்டு தந்துட்டு அப்புறமா கொண்டு போங்க. முதலாளியின் எச்சரிக்கை உணர்வு அவருக்கு ஆச்சரியத்தையோ கோபத்தையோ தரவில்லை. இதுதான் உலகம். எவனோ செய்த குற்றத்திற்கு இவர்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும்? எல்லாம் என் நேரம். யார் யாரிடமோ கெஞ்ச வேண்டி இருக்கிறது. எல்லோருக்கும் பணிய வேண்டிய நிர்பந்தம். கொடுங்கள் இப்படி என்று அவர் நீட்டின பேப்பரில் எழுதி கையெழுத்திட்டு விட்டு, வேனுக்கு வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்க என்று பர்ஸை எடுத்தார். வேணாம், நான் அத்தனை தூரம் கல் நெஞ்சக்காரன் இல்லை, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. வேன் ஆஸ்பத்திரி போகும் வரை அவரது பதற்றம் குறையவில்லை. ஜெயனின் உடலை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார். வேன்காரர், எந்த ஆஸ்பத்திரிக்கு என. எங்கேயாவது விடு, எந்த ஆஸ்பத்திரினா என்னவா? அப்படி இல்லை சார், தெரியாத ஆஸ்பத்திரினா இது மாதிரி கத்தி குத்து கேஸ் அட்மிட் பண்ண மாட்டாங்க, பயம். ஓ அப்படி வேற இருக்கா? சரி, மகாலட்சுமி கிளினிக்கு விடு, அங்க என் நண்பர் இருக்கார். பிரகாஷ் ஏதாவது அபத்தம் செய்து வைத்து விட போகிறான். அதற்கு முன்பு அவனை தடுத்தாக வேண்டும் என்று புறப்பட்டிருந்த தாய்க்கு ராஜரத்தினத்தை விட அதிக பதற்றமாயிருந்தது. மகள் சொன்னதை வைத்து ஜெயன் பிளாசா லாட்ஜில் இருப்பான் என யூகித்து ஆட்டோ பிடித்து அவள் அங்கு போய் இறங்கும் போதுதான் அங்கிருந்து கிளம்பி போகும் வேனையும் அதில் அமர்ந்திருக்கும் ராஜரத்தினத்தையும் கவனிக்க நேர்ந்தது. இவர் எங்கே வந்தார்? வேனில் எங்கே போகிறார்? எதற்கும் விசாரிப்போம் என்று ரிசப்ஷனை அணுகி, தம்பி இங்கே ஜெயன்னு ஒரு பையன் என்று இழுக்க, நீங்க யாரு? அவரோட உறவு. அந்த பையன் எங்க? இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? அவன் சொல்லிவிட்டு சொல்லி இருக்க கூடாதோ என நாக்கை கடித்து கொள்கிற அளவிற்கு அவள், ஐயோ கத்தியால குத்திட்டாங்களா என்று அலறினாள். அவளுக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. பாவி, அவசரப்பட்டுட்டானே பிரகாஷ்.
ஏண்டா இப்படி புத்தி மழுங்கி போன? விமலாவின் புத்தி உனக்கு தெரியாதா? அவ சொன்னதை நீ எப்படி நம்புத? கடவுளே, இந்த பாவத்துக்கு அறிந்தோ அறியாமலோ நானும் கூட உடந்தையாகி விட்டேன். அந்த பையனுக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது. என் மகனின் எதிர்காலம் பாழாகி விடக்கூடாது. வெட்டு கொலை என்றெல்லாம் நான் அவனை வளர்க்கவில்லை. தம்பி, வேன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க என்று அந்த ஊழியர் ஓடிப்போனார். அந்த காட்சி திரும்ப திரும்ப பிரகாஷின் நெஞ்சில் ஓட தன்மேலேயே வெறுப்பு வந்தது. இது சரிதானா? முறைதானா? கொலை செய்து விட்டால் அவன் மேல் இருந்த களங்கம் போய்விடுமா? அவன் தப்பை செய்திருந்தாலும் அந்த தப்பிற்கு அவன் மட்டுமா பொறுப்பு? பிரபாவும் தானே. இவளையும் அல்லவா நான் தண்டித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வெட்கமில்லாமல் இவளை அணைத்து கொண்டிருக்கிறேன். 3 நாள் சுகத்திற்கு அடிமையாகி போனேன். பிரபா நிஜமாகவே தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நான் போன பின் அந்த ஜெயன் இல்லாவிட்டால் இன்னொருத்தனை நாட மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? அவன் வெறுப்புடன் அமர்ந்திருந்த போது கதவு படபடவென தட்டப்பட்டது. பிரபா தன் சேலையை சரி பண்ணி கொண்டு போய் திறக்க ராஜரத்தினம் களைப்பும் அலங்கோலமுமாய் தென்பட்டவர், பிரபா, நாம மோசம் போயிட்டோம் என்று உள்ளே நுழைந்தார். என்னப்பா சொல்றீங்க? உன் தம்பிய யாரோ குத்திட்டு, அவர் சொல்ல பிரகாஷிற்கு மண்டையில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. மை காட், ஜெயன் இவளது தம்பியா? அது தெரியாமல் என்ன காரியம் செய்து விட்டேன்? தன் தம்பியை யாரோ குத்தி விட்டார்கள் என்பதை கேட்டதும் பிரபா ஒரு நொடி ஆடிப்போனாள். அதுவரை மனதில் இருந்த எதிர்பார்ப்பும் அந்த நொடியிலேயே தகர்ந்து போயிற்று. அப்பா, என்ன சொல்றீங்க? யாரு யாருப்பா அது? தெரியலம்மா, அந்த கல்கத்தாக்காரனாத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எங்க இங்க வந்தான்? எப்படி ஜெயனை கண்டுபிடிச்சான்? தெரியலம்மா. அதுவரை பிரமிப்பான வருத்தத்தில் நின்று கொண்டிருந்த பிரகாஷ், ஜெய இப்ப எங்க மாமா என்றான். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. அவனுக்கு இப்ப எப்படி இருக்குப்பா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லம்மா, இன்னும் 4 மணி நேரம் போனாதான் தெரியும். நல்ல வேளை அந்த சமயத்துல நான் அங்க போனேன். இல்லைன்னா அப்பா, வாங்க, உடனே தம்பியை போய் பார்க்கலாம். வீட்டை பூட்டிக் கொண்டு அவர்கள் மூவரும் ஆட்டோவில் கிளம்பினர். ஆஸ்பத்திரியை அடைகிற வரை அவர்களிடம் மௌனம். ஜெயனுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாதே, அவன் பிழைத்து கொண்டு விட வேண்டுமே என மூவருமே பிரார்த்தித்தனர். பிரார்த்தனைக்கிடையில் பிரகாஷ் தன்னை நொந்து கொண்டான். ஆத்திரக்காரனுக்கும் அவசரக்காரனுக்கும் புத்தி மட்டு என்பது எத்தனை சரியாய் போயிற்று. நல்ல வேளை, என்னை எவரும் சந்தேகப்படவில்லை. யாரோ கல்கத்தா காரனாமே. அவன் யார்? அவனுக்கும் ஜெயனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் செய்த காரியத்திற்கு அவனது தலை உருளுகிறது. மற்றவர்கள் வேண்டுமானால் என்னை சந்தேகிக்காமல் இருக்கலாம், நான் தான் குத்தினேன் என்பதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் என் மனசாட்சியிடமிருந்து தப்ப முடியுமா? அந்த உறுத்தல் வாழ்நாள் முழுக்க தொடராமல் விட்டுவிடுமா? என்ன சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு படித்திருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். சொந்த பெண்டாட்டி, அதுவும் காதலித்து கட்டி கொண்டவளையே சந்தேகித்து, ச, மடத்தனம்! எனக்கு மன்னிப்பே கிடையாது. இதற்கு எப்படியாவது பரிகாரம் செய்தாக வேண்டும். எப்படி எப்படி செய்ய போகிறேன்? ஆள் பிழைத்து கொண்டான் என்றால் பரவாயில்லை. இல்லாத பட்சத்தில் போகும் உயிரை திருப்பி கொண்டு வரவா முடியும்? அக்காவின் சுபாவம் தெரிந்திருந்தும் கூட எப்படி புத்தியை அடகு வைத்தேன்? பிரபா விம்மிக் கொண்டிருந்தாள். அவளது கன்னம் கண்ணீரால் கழுவப்பட்டு கொண்டிருந்தது. என்ன சொல்லி இவளை தேற்றப் போகிறேன்? எப்படியாவது இவளிடம் சொல்லியாக வேண்டும். அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் சரி, உண்மையை மறைக்கலாகாது. சட்டத்திற்கும் போலீசிற்கும் வேண்டுமானால் நான் நிரபராதியாக இருக்கலாம். மனசாட்சி கோர்ட்டில் நான் குற்றவாளி. அதற்குள் ஆஸ்பத்திரி வந்திருந்தது. வாசலில் ஆம்புலன்ஸில் இருந்து விபத்து கேஸ் ஒன்றை இறக்கி ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி கொண்டிருந்தனர். வேனின் தலையில் சிகப்பு இன்னமும் மின்னிக் கொண்டிருந்தது. உறவினர்கள் கதறி அழும் காட்சி நெஞ்சை கிள்ளிற்று. இப்படித்தானே பிரபாவிற்கும் இருக்கும்? ஒன்றாய் பிறந்து ஒன்றாய் வளர்ந்த தம்பிக்கு ஓர் ஆபத்து என்றால் மனது எத்தனை பாடுபடும்? கடவுளே, இதையெல்லாம் நான் ஏன் யோசிக்காமல் போனேன்? முதல் மாடியின் வராண்டாவில் அங்கு ஏற்கனவே கோகிலா நின்றிருந்தாள். அவளுக்கு அருகில் பிரகாஷின் அம்மாவும் கலங்கின கண்களுடன் எதிர்பட்ட நர்ஸிடம், ஜெயனுக்கு எப்படி இருக்கு? இன்னும் நினைவு திரும்பல என்ற மருந்து சீட்டு ஒன்றை நீட்டினாள். இதை உடனே வாங்கி வாங்க. பேஷண்ட்டை பார்க்கலாமா? இப்ப வேணாம், முதல்ல மருந்து. நான் வாங்கி வரேன், கொடுங்க என்று பிரகாஷ் அதை வாங்கி கொண்டு நடந்தான். பணம் இருக்கா மாப்ள? இருக்கு. பிரகாஷ் அந்த மருந்திற்காக கடை கடையா ஏறி இறங்க வேண்டி இருந்தது. ஜெயனை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். வாழ வேண்டிய இளைஞன்
எத்தனை கற்பனை கோட்டைகள் கட்டியிருந்தானோ! என் அற்ப செயலால் எல்லாமே பாழ். அந்த மருந்தை வாங்கி வருவதற்குள் 3/4 மணி நேரம் ஓடிப்போயிருந்தது. நர்ஸ் ஏன் இவ்வளோ நேரம் என கடிந்து கொண்டு அதை வெடுக்கென பறித்து சென்றாள். பிரகாஷ் தளர்வுடன் வியர்வையை வழி தெரிந்துவிட்டு திரும்பின போது ஹாலில் பிரபா மட்டும் நின்றிருந்தாள். அம்மாவையும் கோகிலா ஆன்ட்டியையும் காணவில்லை. பிரபாவிடம் உண்மையை சொல்லி விடுவோமா? இதுதான் தருணம். எனக்கும் ஒரு வடிகால் தேவை. உள்ளுக்குள்ளேயே வைத்து புழுங்குவதில் அர்த்தம் இல்லை. போய் சொல்லிவிடு. அருகில் போய் பிரபா என்று அவளது தோளை தொட்டான். அதுவரை நெற்றியில் விரலை வைத்து குனிந்திருந்தவள் மெல்ல நிமிர அந்த ஈரக் கண்களை அவனால் ஏறிட முடியவில்லை. எப்படி எப்படி இவளிடம் சொல்ல போகிறேன்? எப்படி ஆரம்பிப்பேன்? ஜெயன் உன் சொந்த தம்பியா? ஆமாம் என தலையாட்டினாளா இல்லையா என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. இப்படி ஒரு தம்பி இருப்பதாய் என்னிடம் நீ சொல்லவே இல்லையே. சொல்லாதது என் தவறு தாங்க. முன்பே சொல்லியிருந்தால் அவனுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? என்ன சொல்ற? இனியும் உண்மையை மறைக்க வேண்டாம். அம்மா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். அதை கேட்டதும் அவனுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. அதே சமயத்தில் ஆறுதலாகவும். என் பாரம் குறைந்தது. எப்படி சொல்வது என்றிருந்த குழப்பமும் தெளிந்தது. அவன் தலை குனிந்து கொண்டான். என்ன மன்னிச்சிரு பிரபா. ஏதோ ஒரு வேகத்திலும் தவறான தூண்டுதலாலும் தான். நான் பாவி, மன்னிக்க முடியாத பாவி. பிரகாஷ் இவ்வளவு நாள் பழகி கூட என்னை எப்படி உங்களால் சந்தேகிக்க முடிஞ்சது? அப்படியே நான் நடத்தை கெட்டவள் என்று நம்பினாலும் அதற்காக நீங்கள் என்னை அல்லவா கொன்றிருக்க வேண்டும். பிரபா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன். நீ வேறு வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சாதே. அக்காவின் பேச்சை கேட்டு திசை மாறி போனேன். நான் செய்தது தவறுதான். அதற்கு நான் மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. நீயும் கூட ஒரு வகையில் காரணம்தான். நானா? ஆமாம். இத்தனை அந்யோன்யமாய் பழகின பின்பும் என்னிடமிருந்து எத்தனையோ விஷயங்களை மறைத்திருக்கிறாய். உண்டா இல்லையா? என் அக்காவுடன் நடந்த மோதல்கள் பற்றி நீ எழுதவே இல்லை. தனி வீட்டுக்கு வந்தது பற்றியும். அதற்கு காரணம் இங்குள்ள பிரச்சனையை சொல்லி உங்களை ஏன் துன்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பது தாங்க. மறைக்க வேண்டும் என்பதற்காக மறைக்கவில்லை. நான் உண்மையை சொன்னால் அது விமலாக்காவிற்கு எதிராக அமைந்துவிடும். ஏற்கனவே அவர்களை பற்றி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. என்னால் உங்களுக்குள் பிரிவு வந்துவிடக் கூடாது என்பதால் தான் எழுதவில்லை. அப்புறம் இந்த ஜெயன் விஷயம், அதை ஏன் மறைக்க வேண்டும்? அவன் உன் சொந்த தம்பிதானே. அதை சொல்வதில் என்ன தயக்கமாம்? எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது பிரகாஷ். என்ன அப்படி பொல்லாத காரணம்? அதை இப்போதாவது சொல்லக்கூடாதா? சொல்கிறேன். இவ்வளவு நடந்த பிறகு ஏன் அதை மறைக்க வேண்டும்? ஜெயன் என்னுடைய சொந்த தம்பிதான். காலேஜில் டிகிரி முதல் வருடம் படிக்கும்போது கெட்ட சகவாசத்தால் மது கஞ்சாவென கெட்டு போக ஆரம்பித்தான். அப்பாவுக்கு அது தெரிய வந்தபோது கோபத்தில் அடித்து நொறுக்கி, எனக்கு இப்படி ஒரு மகனா, இனி என் முகத்திலேயே விழிக்காதே என்று வீட்டை விட்டு துரத்தி விட்டார். மனது வெறுத்து போனவன் வடநாட்டிற்கு போய் எங்கெங்கோ அலைந்திருக்கிறான். கடைசியில் கல்கத்தாவில் யாரோ ஒரு கடத்தல்காரனிடம் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். அந்த கடத்தல்காரன் தன் எதிரி ஒருவனை ஆள் வைத்து கொன்றுவிட ஜெயனுக்கு அது தெரிந்து விட்டிருக்கிறது. இவன் எங்கே அதை வெளியே சொல்லிவிடப் போகிறானோ என்று துரத்தி இருக்கிறான். இவன் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்து வந்து விட்டான். தன்னை அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தாடி வைத்து கொண்டான். பகலில் லாட்ஜில் ஒளிந்து கொண்டு ஊருக்கு போன போது கோகிலா ஆன்ட்டி நம் திருமணத்தை பற்றி சொல்ல ஒரு இரவில் என்னை தேடி வந்து எல்லா விவரங்களையும் சொன்னான். சரி என்று அவனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுதான் தப்பாயிற்று. இந்த விவரங்களை நீ அப்போதே வீட்டில் சொல்லி இருக்கலாமே. எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் உங்க அக்கா சும்மா இருப்பார்களா? ஊர் முழுக்க டமாரம் அடித்து பரப்பி விட மாட்டார்களா? அந்த கொலைகாரன் இவனை தேடிக்கொண்டு ஊருக்கு வந்தால் விஷயம் அவனுக்கும் தெரிந்து விடாதா? தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி அபயம் தேடி வந்தவனை நானே காட்டி கொடுத்திருக்க வேண்டும் என்கிறீர்களா? ஏதோ ஒரு வேகத்தில் அப்பாவின் வீட்டுக்கும் போகாமல் தனி வீடு பார்த்து விட்டேன். என்ன இருந்தாலும் பெண் ஆயிற்று. தனியாய் இருக்க பயம். அதனால் தான் அவனை ராத்திரியில் வந்து எனக்கு பாதுகாப்பாய் இருக்க சொன்னேன். அதை போய் உங்க அக்கா பெரிதுபடுத்தி. புரிந்தது பிரபா. நான் பெரிய தப்பு செய்து விட்டேன். அது தப்பே என்றாலும் கூட அதற்கு காரணம் நீ. உன்மேல் வைத்திருந்த அன்பு. என்னை தவிர உன்னை வேறெவரும் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது என்கிற சுயநலம். பிரகாஷ் சொல்லிவிட்டு விறுவிறுவென நடக்க பிரபா எங்கே போகிறீர்கள் என்று அவனது கையை பிடித்து நிறுத்தினாள். செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேட. பிராயச்சித்தமா? ஆமாம், நான் குற்றவாளி. அதுவும் சாதா குற்றவாளி இல்லை, கிரிமினல்.
அதற்காக நடந்த சம்பவத்தை சொல்லி போலீசில் சரணடைய போகிறேன். பிரகாஷ், சொல்வதை கேளுங்கள். ஆத்திரத்திலும் அவசரத்திலும் இதுவரை செய்த தவறுகள் போதும். மேலும் மேலும் அதே தவறை செய்து கொண்டு போகாதீர்கள். என்னை விடு. என் மனசாட்சி கொள்கிறது. செய்த குற்றத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். நீங்கள் ஜெயிலுக்கு போய்விட்டால் அப்புறம் என் கதி? உங்களையே நினைத்திருக்கும் அம்மாவை பற்றியும் கொஞ்சம் யோசியுங்கள் பிரகாஷ். ப்ளீஸ், நான் சொல்வதை கேளுங்கள். அப்படி மீறி கொண்டு போவதானால் எனக்கும் சேர்த்தே தண்டனை வாங்கி கொடுங்கள். உனக்கு ஏனாம்? ஒரு வகையில் நானும் தானே இதற்கு காரணம். நான் மட்டும் அப்போதே ஜெயன் விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இருந்தால் இவ்வளவு தூரம் போயிருக்காதில்ல? அவர்களின் சர்ச்சை நடந்து கொண்டிருந்த போது ராஜரத்தினம் குளுக்கோஸ் பாட்டிலுடன் மாடி ஏறி வந்து, டாக்டர் ஏதாச்சும் சொன்னாரா மாப்ள என்றார். பிரகாஷ் வெறுமையுடன் உதட்டை பிதுக்கின போது அறைக்குள் இருந்து நர்ஸ் அவசரமாய் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து, சார், உங்க பையன் பிழைச்சுக்கிட்டார் என்றாள். அப்படியா? தேங்க் காட். அவனுக்கு இனி ஆபத்து இல்லையே? இல்லை, கத்தி அத்தனை ஆழமா பதியாததாலும் உடனே கொண்டு வந்து சேர்த்ததாலும் உயிரை மீட்க முடிந்தது. ஓ ஷியோர். ராஜரத்தினம் துள்ளி கொண்டு உள்ளே ஓட பிரகாஷம் பிரபாவும் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றிருந்தனர். இருவரின் கண்களும் அப்போது குளித்திருந்தன. முத்துக்குளியல், அதன் பின் முத்தக்குளியல். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.